இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீதான் அந்த இந்துவா? நானே உன்னை ஆபீஸ்க்கு வர சொல்லலாம்னு இருந்தேன். என்னாச்சு சார்? ஏதாவது ப்ராப்ளமா? இனிமே நீ உன்னோட பைக் கேப் ஐடியை யூஸ் பண்ண முடியாது. நீ எங்க கம்பெனி ஆப்பை மிஸ்யூஸ் பண்றேன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். புரியலையா? நாங்க உங்கள மாதிரி ஆளுங்களை போட்டு கம்பெனி நடத்தினா நீ உனக்கு கீழே 4-5 பசங்களை சேர்த்துக்கிட்டு எங்க கம்பெனி ஆப்பை வச்சு நீ தனியா ஒரு கம்பெனி நடத்துற? இது தப்புன்னு உனக்கு தெரியாதா? நாங்க கோடி கோடியா ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி கஸ்டமர் கேர் ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சு நாங்க பிசினஸை டெவலப் பண்ணா நீ 4 பேரை சேர்த்துக்கிட்டு வாடகைக்கு இருக்கிற வீட்டையே உள்வாடகைக்கு விடுற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்தே எங்களுக்கு எதிராக வேலை பார்க்கிற. அப்போ நாங்க எதுக்கு இருக்கிறோம்? சார், நான் எதுவும் தப்பா பண்ணலையே சார். அவங்க எல்லாரையும் நம்ம கம்பெனிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார். அது ரெஃபரல்ல தானே சார் வரும். அவங்க நம்ம கம்பெனி ஆப்ல தானே தினமும் ரைட் எடுக்கிறாங்க. இதுல வர கமிஷன் எல்லாம் கம்பெனிக்கு தானே சார் வருது. அப்போ அது எப்படி சார் மிஸ்யூஸ்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் முடியாதுமா. உன்னோட ஐடி பிளாக் பண்ணதுதான். இனிமேல் இங்க உனக்கு வேலை இல்லை. நீ கிளம்பலாம். சார், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். கிளம்புமா, என் டைமை வேஸ்ட் பண்ணாத. சரி சார், நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லா தானே போகுது. பார்த்து மேடம், மெதுவா கிழிங்க. இப்ப புரியுதா யார்கிட்ட மோதணும் யார்கிட்ட மோதக்கூடாதுன்னு? நானும் நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். இருந்த ஒரு வேலையும் போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவ? என்ன மிரட்டியா? என்ன பண்ணுவ? இல்ல நீ என்ன பண்ணுவ? நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடுறவ, நீ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அவ கஷ்டத்துல சாப்பிடுறவ. நான் யாரையும் நம்பி இல்ல, என் உழைப்ப மட்டும் நம்பி இருக்கேன். ஆனா உனக்கு இந்த வசூல் பண்றதையும் அடிதடி பண்றதையும் விட்டா வேற என்ன தெரியும்?